ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சாலிட் பிரின்சிபல்ஸ் இன் சி ஷார்ப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமாக பேசப்படுற டாபிக். ஆக்சுவலாக நீங்கள் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் இந்த கொஸ்டின் வந்து அவங்க தவறாமல் கேட்பாங்க. ஸோ நம்ம வாங்க இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு வீடியோவாக நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபலில். ஸோ சாலிட் பிரின்சிபல்னால் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட ப்ரோக்ராமை வந்து நம்ம ஒரு கோடு எழுதுகிறோன்னா அந்த கோடை வந்து க்ளீனாக இருக்கணும், ரொம்ப மெயின்டைனபிளாக இருக்கணும், அந்த கோடு ஈஸியாக வந்து அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த சாலிட் பிரின்சிபல் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களோட ஆர்கிடெக்சர், நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு ASP.NET இல்லை MVCயோ எதுவாக இருந்தாலும் சரி தான், ஜாவாவாக இருந்தாலும் சரி தான், எதில் இருந்தாலும் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து க்ளீனாக இருக்கும். அந்த செப்பரேஷன் ஆஃப் லேயர்ஸ் வந்து க்ளீனாக இருக்கணும். அந்த ஒரு ஃபைலையும் பார்த்தா உங்களுக்கு புரியணும், இந்த ஃபைல் வந்து இதுதான் பண்ணுது அப்படின்ற மாதிரி க்ளீனாக புரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு க்ளீன் ஆர்கிடெக்சருக்காக தான் வந்து இந்த சாலிட் பிரின்சிபல் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து டிரைவ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். ஸோ சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரே ஒரு டாஸ்க் தான் பண்ணணும். மல்டிபிள் டாஸ்க் பண்ணிச்சுன்னா அது வந்து சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காது, மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். ஸோ அதை உணர்த்துறதுக்கு வந்தது தான் வந்து இந்த சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். அடுத்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ்ட் பிரின்சிபல். ஸோ ஓப்பன் க்ளோஸ்ட் பிரின்சிபல்னால் வந்து ஒரு கிளாஸை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணலாம். ஒரு கிளாஸ்னு ஒன்று எழுதிட்டோம்னா அதை வந்து அதுக்கப்புறமா மாடிஃபை பண்ணக்கூடாது. நம்ம திருப்பி அதை மாடிஃபை பண்ண என்ன ஆகும்னா, நம்ம அந்த கோடை வந்து நம்ம திருப்பி கை வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா யூனிட் டெஸ்டிங் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதை பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பீங்க அந்த கோடை. ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் அந்த கோடு அப்படியே இருந்ததுன்னா வந்து நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷனை மட்டும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிளாஸ் எழுதுறீங்க, அதை வந்து அதில் வந்து ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணுறீங்க. அந்த மெத்தடை வந்து நீங்கள் திருப்பி ஆல்டர் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து அந்த கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த பிரின்சிபலோட மெயின் பர்பஸ். அடுத்தது வந்து லிஸ்கோவ் சப்ஸ்டியூஷன் பிரின்சிபல். இது என்ன பண்ணுதுன்னா வந்து சப் கிளாஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அதாவது பேஸ் கிளாஸை வந்து சப் கிளாஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அதுதான் வந்து இதோட மெயின் பர்பஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ முதல்ல நீங்கள் பேசிக்காக வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நான் ஒரு கான்செப்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது வந்து இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன். இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன்னா வந்து ஒரு இன்டர்ஃபேஸும் வந்து இன்டர்ஃபேஸ் ஓரியன்டாக நீங்கள் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ்லேருந்து டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கிளாஸை வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அதை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க. இந்த இன்டர்ஃபேஸ் வந்து எல்லாத்தையும் அந்த கிளாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ புக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ புக் டீட்டெயிலும் ஒரு இன்டர்ஃபேஸ் எழுதுறீங்க. அந்த ஐ புக் டீட்டெயிலில் வந்து ஆட் புக்கு, எடிட் புக்கு, டெலிட் புக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்து அதில் எழுதுறீங்க. ஸோ அது மட்டும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுங்க, வேறு ஐ புக் டீட்டெயில்ஸ்னு இல்லாமல் ஐ டீட்டெயில்ஸ்னு ஒரு ஜென்ரலாக வச்சுக்கிட்டு அதில் வந்து
எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. ஆட் புக், எடிட் புக்கு, டெலிட் புக்குன்னு யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி வந்து ஆட் ஆத்தர், டெலிட் ஆத்தர், கமெண்ட் ஆத்தர், அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஐடிடிஎல்ன்ற ஒரு சிங்கிள் இன்டர்ஃபேஸ் வச்சே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அதுக்கு மேலே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் அந்த இன்டர்ஃபேஸை வந்து தனித்தனியாக பிரிக்கணும். அதான் இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு இப்போ புரியலன்னா வந்து உங்களுக்கு பின்னாடி போக போக அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது வந்து டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல். டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல்னால் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இப்போ ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி டிஃபைன் பண்ணுறீங்க. அந்த இன்டர்ஃபேஸ் மூலிமா வந்து அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறீங்க, இன்னொரு கிளாஸுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. அந்த இன்டர்ஃபேஸை இன்ஜெக்ட் பண்ணி அந்த கிளாஸை வந்து நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணாமல் அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ நோ நீட் டு கிரியேட் எ நியூ இன்ஸ்டன்ஸ். அதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ், டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு புரியினாலும் பின்னாடி உங்களுக்கு வர வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். இதில் என்ன க்ளீனாக சொல்கிறாங்கன்னா, எ கிளாஸ் ஷுட் டேக் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொன்னீங்கன்னா, இப்போ கீபோர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி டைப் பண்ணுறது மட்டும்தான் அதில் பண்ணுவீங்க. பிரிண்டர்னால் வந்து டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணுறது மட்டும் தான் பண்ணுறீங்க. சும்மா நெயில் கட்டர்னா நெயில் கட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். அதுதான் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயி கிளாஸை க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. அந்த எம்ப்ளாயி கிளாஸில் இன்சர்ட் எம்ப்ளாயி ரெக்கார்டு, எம்ப்ளாயி இன்சர்ட்டும் பண்ணலாம், அதே நேரத்தில் ரிப்போர்ட் ஜென்ரேட்டும் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு வேலையை அது கொடுக்குறீங்க. ஸோ அந்த எம்ப்ளாயி கிளாஸ் என்ன பண்ணணும், இன்சர்ட் எம்ப்ளாயி ரெக்கார்டில் போயிட்டு டேட்டா பேஸ் கோடை கால் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணணும், அதே நேரத்தில் ரிப்போர்ட்டும் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயி கிளாஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ஓவர் பர்டன் ஆகிடுது. ஸோ அடிஷ்னலாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்த மாதிரி ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை தான் இப்போ இதுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா. ஸோ எம்ப்ளாயி கிளாஸ் வந்து ரெண்டு ஒர்க் பண்ணுது. அதில் ஒன்று வந்து இன்சர்ட் ரெக்கார்டு இன்டு டேட்டா பேஸ் அண்ட் அனதர் வந்து ஜென்ரேட் ரிப்போர்ட்டு. ஸோ இந்த பிரின்சிபல் அப்போ நான் அந்த எம்ப்ளாயி கிளாஸில் கிரியேட் பண்ண அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுது, இன்சர்ட் எம்ப்ளாயி ரெக்கார்ட் அண்ட் ஜென்ரேட் ரிப்போர்ட். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் வயலேஷன் டு த சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். ஸோ ஹவு டு அவாய்ட் திஸ் வயலேஷன், இந்த வயலேஷன் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது? அதுக்கு நம்ம இந்த கிளாஸை ஒரே ஒரு டாஸ்க் பண்ண வச்சா போதும். ஸோ எப்படி பண்ணோம், ஸோ இன்னொரு நாள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ திருப்பி என்ன பண்ணுறாங்க, இன்னொரு நாள் வந்து எனக்கு வந்து ரிப்போர்ட் எக்ஸலில் வேணும், இல்லை வேறு டெவலப்பர் வந்து எனக்கு வேறு இதில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போது டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, நேராக போயிட்டு எனக்கு வந்து அந்த ஜென்ரேட் ரிப்போர்ட்ன்ற கிளாஸ் உள்ள போவாங்க, போயிட்டு எனக்கு எக்ஸலில் ரிப்போர்ட் வேணும் அப்படின்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல ரிப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு கிளைண்ட் கேட்பாங்க. ஸோ திருப்பி வந்து அதே எம்ப்ளாயி கிளாஸை ஓப்பன் பண்ணி டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரேட் ரிப்போர்ட்டில் போயிட்டு எக்ஸல் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து அந்த கிளாஸை திருப்பி மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ஒரு க்ளீனாக இருக்காது, அந்த கோடு ஒரு டர்ட்டியான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த கோடை. ஸோ இதுக்கு தான் வந்து சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து பேட் வே ஆஃப் கோடிங் அப்படின்றாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரிப்போர்ட் ஜென்ரேஷன்ற அந்த பார்ட்டியை, ஜென்ரேட் ரிப்போர்ட்ன்ற பார்ட்டியை வந்து தனி கிளாஸாக கொண்டு போயிடுறோம். ஸோ ரிப்போர்ட் ஜென்ரேஷன்ற கிளாஸுக்கு கீழே ஜென்ரேட் ரிப்போர்ட்ன்ற மெத்தடை க்ரியேட் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த ஜென்ரேட் ரிப்போர்ட் மெத்தட் உள்ள நீங்கள் என்ன ரிப்போர்ட் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸல் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணலாம், பிடிஎஃப் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணலாம், டெக்ஸ்ட் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணலாம், என்ன ரிப்போர்ட் வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யூசர் சர்வீஸ். ஸோ யூசர் சர்வீஸ்னால் நீங்கள் ஜென்ரலாக என்ன நினைப்பீங்க, அந்த யூசர் சர்வீஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. எது ரெஜிஸ்டர் பண்ணுறோம், இப்போ நம்ம ஒரு யூசர் இப்போ ஒரு லாகின் பண்ணுறோம் ஒரு பேஜுக்கு,
அப்போது எந்த ஒரு சைட்டு போனாலும் லாகின் பண்ணணுமா ரிஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னோன்னா உடனே உன்னோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் சொல்லு அப்படின்வாங்க. ஸோ இமெயில் பாஸ்வேர்டு ஐடி சொன்னோன்னே அது வந்து வேலிடேட் பண்ணும், வெதர் அந்த யூசர் வந்து வேலிடேட் யூஸரா இல்லை இன்வேலிட் யூஸரா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் வந்து இந்த சர்வீஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெஜிஸ்டர்ன்ற மெத்தடில் இமெயில் பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது உள்ள நான் என்ன பண்ணுறேன், வேலிடேட் இமெயில் ஆஃப் இமெயில்னு கொடுக்குறோம். ஸோ அந்த இமெயிலை வேலிடேட் பண்ணுறோம் முதல்ல, அது அந்த ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகும். ஸோ அது கீழே நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருப்பேன் வேலிடேட் இமெயில்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக இந்த மெத்தட் வந்து விர்ச்சுவலாக தான் கால் ஆகுது. ஆக்சுவலாக வந்து இன்னொரு ஒரு நார்மல் மெத்தடாகவும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். நார்மல் விர்ச்சுவல் இல்லாமல் நார்மல் வேலிட் இமெயிலாகவும் கால் பண்ணலாம். ஸோ அதில் போயிட்டு அது வந்து இமெயில் வேலிடான்னு பார்க்குது. அப்படி இல்லை அப்படின்னா வந்து இட் இஸ் இன்வேலிட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூ யூசர் ஜென்ரேட் பண்ணுறேன். அந்த ஒரு கிளாஸில் போயிட்டு இமெயில் பாஸ்வேர்டை பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து சென்ட் இமெயில்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அதில் வந்து USMTECHWORLD@gmail.com அப்படின்ட்டு ஒரு இமெயிலும் சும்மா ஒரு சப்ஜெக்ட் வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்ற சப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து அடுத்த மெத்தடில் வந்து நான் அது பாஸ் ஆகுது. இது வந்து நான் SMTP சர்வருக்கு போகுது. அங்கே போயிட்டு அதை வந்து அந்த சர்வர் ஐபி இதெல்லாம் வேலிடேட் பண்ணி அந்த இமெயிலை வந்து சென்ட் பண்ணுது இது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம போன இதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸு ஒரு டாஸ்க்கு தான் பண்ணணுன்ட்டு இருக்கு. அதுதான் வந்து சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். ஆனால் இந்த கிளாஸ் என்ன பண்ணுது, 2 டாஸ்க்கு பண்ணுது. ஒன்று இமெயில் வேலிடேஷன்லாம் பண்ணுது, இமெயிலை சென்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் யூசர் கிளாஸ்லேயும் போயிட்டு அது கிரியேட் பண்ணுது. யூசர் கிளாஸ்லேயும் போயிட்டு ஒரு இமெயில் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ரெஜிஸ்டரும் பண்ணுது. ஸோ இங்கே வந்து 2 ப்ராசஸ் நடக்குது, 2 டாஸ்க் நடக்குது. ஸோ இட் இஸ் வயலேட்டிங் த SRP. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த இமெயில் வேலிடேஷன் அந்த இமெயில் சம்மந்தமான வேலிடேஷன் எல்லாமே இன்னொரு சர்வீஸ்க்கு மூவ் பண்ணிடுறேன். ஸோ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து நார்மலாக யூசர் சர்வீஸ்னால் என்ன இருக்கும் அப்படின்றத சொல்ல வரேன். இதில் வந்து கெட் ஆல் யூசர் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெஜிஸ்டர்னு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னென்ன மெத்தட் இருக்கும், கெட் ஆல் யூசர்ஸ்ன்னு இருக்கும், கெட் யூசர் பை ஐடி இருக்கும், இன்சர்ட் யூசர் இருக்கும், அப்டேட் யூசர் இருக்கும், டெலிட் யூசர் இருக்கும், இப்படி பல மெத்தட்ஸ் இருக்கும். ஆனால் நான் அதெல்லாம் இதில் எதுவும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணல, ஒன்லி ரெஜிஸ்டர் மெத்தட் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இமெயில் வேலிட் இமெயிலும் சென்ட் இமெயிலும் நான் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து இது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குது. இமெயிலோட சர்வீஸையும் இந்த யூசர் சர்வீஸ் வந்து பார்க்குது. ஸோ அதை வந்து ரீஃபேக்டர் பண்ணுறதுக்காக அதை வந்து தனியாக எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ இமெயில் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் நான் க்ரியேட் பண்ணி அதில் வந்து இந்த 2 ஆக்சுவலாக இங்கே வந்து இமெயில் சர்வீஸ்னு க்ரியேட் பண்ணி அதில் வந்து வேலிடேட் இமெயில்னு ஒரு மெத்தடு, சென்ட் இமெயில் ஒரு மெத்தடு, அது வழியாக வந்து நான் வந்து இந்த சர்வீஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் சர்வீஸை கால் பண்ணிவிட்டு அதே மாதிரி டிபி கான்டெக்ஸ்ட்டும் கால் பண்ணுறோம், டேட்டாபேஸ் கான்டெக்ஸ்ட்டும். ஸோ யூசர் வந்து ரிஜிஸ்டரில் இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே அந்த இமெயில் வந்து அந்த இமெயில் சர்வீஸில் உள்ள வேலிடேட் இமெயில் மெத்தட் பாஸ் பண்ணி அது வேலிடா இல்லையான்னு கண்டுபிடிக்குது. அப்படி வேலிட் இல்லைன்னா இமெயில் இஸ் நாட் வேலிட்னு சொல்லிட்டு வந்துடுது. ஸோ அதே மாதிரி வந்து டிபி கான்டெக்ஸ்ட் போயிட்டு சேவ் பண்ணுறோம். அதில் வந்து இந்த யூசரை பாஸ் பண்ணோன்னா அது வந்து டேட்டாபேஸ்க்கு போய் சேவ் ஆகிடுது. ஸோ இது மாதிரி வந்து இமெயில்ஸ் தனியாக ஒரு கிளாஸ்லேயும் டிபி தனியாக ஒரு கிளாஸ்லேயும் தனித்தனியாக போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஆர்பியை வந்து இது வந்து இப்போ ஒபே பண்ணுது எஸ்ஆர்பி பிரின்சிபலை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், ஒரு கிளாஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னாவே அதில் வந்து உங்களுக்கு அது சம்மந்தமான டாஸ்க் மட்டும்தான் அந்த கிளாஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல்னால் என்னன்ட்டு. அப்படி புரியலைன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன நான் கொடுக்க போகிறேன்னா ஓப்பன் க்ளோஸ்ட் பிரின்சிபலில். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சேனல் வந்து நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து தமிழ்லேயும் நான் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன்.
ஸோ பேஸ்ட் அப்பான் யுவர் ரெஸ்பான்ஸ், நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து தமிழ்லேயே நிறைய வீடியோஸ் போடுறேன். ஸோ உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ.